வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்! குரு வாழ்க! குருவே துணை! உன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க! தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன்! இந்த இணைப்பில் இணைந்துள்ள மெய் அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தையும் கூறி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன்! இன்று இறைஞான ஆசிரியர் அன்மணி ஐயா அவர்களின் பார்வையில் புத்தக கலந்தாய்வு நிகழ்விலே இன்றைய தலைப்பாக கவலை பிறக்கும் இடம் என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கின்றோம். மகரிஷி அவர்கள் அளித்த வாழ்க்கை தத்துவம் என்ற உயரிய தத்துவத்தில் தொடங்கி எண்ணம், ஆசை, சினம் என்ற தற்சோதனை வகுப்புகளில் இறுதியா கவலை ஒழித்தல் என்ற ஒரு சிந்தனைக்கு வருவோம். தற்சோதனை சிந்தனைகள்ல மகரிஷி அவர்கள் ஒழித்தல் என்ற ஒரு வார்த்தை, கவலை என்ற வார்த்தைகள்ல மட்டும்தான் மகரிஷி அவங்க பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதாவது மகரிஷி அவங்க எந்த ஒரு இடத்துலையும் மாறுபட்டு வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் சொல்றாரு கவலை ஒழித்தல்னு. அப்போ கவலையை ஒழிக்கணும்னு சொல்லும்போதே கவலைங்கிறது எவ்வளோ பெரிய துன்பம்னு பாருங்க. இந்த கவலைங்கிறது 100% ஒழிக்க முடியும்னு மகரிஷி அவர்கள் உணர்ந்து கண்ட உண்மை. அதாவது உணர்ந்து ஓதிய மகான்னு சொல்றோம் இல்லையா, ஒவ்வொரு தத்துவத்தையும் அனுபவமா உணர்ந்து கொடுத்ததுதான். அதுல கவலை ஒழித்தலும் ஒன்று. அப்ப கவலைங்கிறது எதை சார்ந்தது? காலத்தால சிந்திச்சோம்னா கடந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமான்னு பார்த்தா அநேகமா அது எல்லாமே கடந்த காலத்தை பத்தி தான் இருக்கும். நடந்ததை மட்டுமே தான் நினச்சிட்டு இருப்போம். நடந்தவை எல்லாமே அது கடந்தது தானே. நடந்த நிகழ்வை நிகழ்காலத்துல மாற்ற முடியாது. இப்ப இந்த ஒரு க்ஷணத்துல ஒரு நிகழ்வு நடந்துருச்சுன்னு வைங்க, அது நடந்து முடிஞ்சிருச்சு, அதை நம்ம மாற்ற முடியாது. இப்ப இது வரைக்கும் நான் பேசிட்டு இருந்தேன், அது நடந்து முடிஞ்சிருச்சு, அதை மாற்ற முடியாது. அது போல இப்ப ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கோம், கால் இடறி விழுந்துட்டோம், இது நடந்து முடிஞ்சது, நம்ம எழுந்துட்டோம். இப்ப இந்த நிகழ்ச்சியை மாற்ற முடியுமா? முடியாது. ஆனா இதையே அடுத்து என்ன பண்ணுவோம், அந்த நிகழ்காலத்துல நினைச்சு விழுந்துட்டோமேன்னு அதையே யோசிச்சு அது ஒரு கவலையா நினைச்சுக்குவோம். இது மாதிரிதான் எல்லா கவலையும், எல்லாத்தையுமே இதே மாதிரிதான் நினைச்சுக்குவோம். ஆனா அதுல ஏதாவது பயன் இருக்கா? கண்டிப்பா இல்லை. ஆனா ஒரு இடத்துல மட்டும் கடந்தவைய ஒரு சன நேரம் நினைக்கலான்னு அருட்தந்தை சொல்றாரு. எதனால அப்படி நினைக்கணும்னு சொல்றாருன்னு பார்த்தோம்னா, அதாவது விளைவறிந்த விழிப்பு நிலை இருக்கணும்னு சொல்றாரு. இப்ப பார்க்கலாம், மகான்களும் அப்படிதான் சொல்றாங்க. பல வகையில விழிப்பு நிலையை பத்தி தான் சொல்றாரு. ஞானி ஓசோ அவங்க சொல்வதும் கூட விழிப்பு நிலையை தான் அவர் பேசுற தத்துவத்துல அதிகமா இருக்குது. இப்போ அவருடைய புத்தகங்கள்ல கூட அதிகமா விவாதிடுவது கூட விழிப்பு நிலையை பத்தி தான் இருக்குமா. அவர் சொன்ன அந்த விழிப்பு நிலை இயற்கையோட இணைந்து ஒன்றிலயமாக இருக்கக்கூடிய விழிப்பு நிலைன்னு கொடுப்பாரு. இந்த விழிப்பு நிலைங்கிற பெரிய சுரங்கத்துக்குள்ள செல்லணும்னா விளைவறிந்த விழிப்பு நிலையை அடையணும்னு மகரிஷி அவங்க கூறுறாரு. அதாவது விளைவறிந்த விழிப்பு நிலைன்னா என்ன? இது நம்ம எல்லாருக்குமே ஓரளவு தெரியும். ஒரு செயலை செய்ய போறோம், அந்த செயலை செய்வதற்கு முன்ன இந்த செயலை செஞ்சா என்ன விளைவு வரும்னு தெரிஞ்சு விழிப்போட செய்யணும் அப்படின்ட்டு. இப்ப இது சமுதாயத்துல எப்படி எடுத்துக்கிறாங்க? நம்மலாம் விழிப்போட தானே வேலை செய்கிறோம். நம்ம தொழில் செய்யும்போதோ எந்த இது பண்ணும்போது கரெக்டாக பார்த்து விழிப்போட தானே செய்கிறோம் அப்படிங்கிறாங்க. இது இப்போ அவங்களோட தொழில் ரீதியாக அவங்க சுய லாபத்துக்காக செய்யும்போது இது விழிப்பு நிலையில இருந்து செய்கிறது. ஆனால் மகரிஷி அவங்க சொல்றது இது இல்லை. ஒரு செயலை செய்தால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தராத வகையில இருக்கணும்.
அதாவது அறத்திற்கு உட்பட்ட விளைவா இருக்கணும். ஒரு செயல் ஆரம்பத்துல செய்யும்போது, கடந்த கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு. இந்த 3 கணிச்சு விளைப்போட அந்த செயல செய்யணுங்கிறாங்க. அப்போ ஒரு செயல செய்யும்போது, கடந்த கால அனுபவம் இருக்கும் இல்லையா? போன முறை இந்த செயல செய்தேன். இது சரியா இருந்ததா? சரியா இல்லையா? அப்படின்னு கணிக்கணும். இந்த இடத்துல தான் கடந்த கால அனுபவம் ஒரு சில நொடியில நெனச்சு பார்த்து விட்டுருங்கன்னு சொல்றாரு. இப்ப அந்த விளைவறிந்த விழிப்பு நிலையில ஒவ்வொரு செயலையும் செய்யும்போது, கடந்த காலத்த பத்தி நெனச்சு கவலைப்பட வேண்டியது இல்லைங்களா? விழிப்பு நிலையில செய்யும்போது. இப்ப நம்ம என்ன செய்றோம்? நம்ம இஷ்டத்துக்கு ஒரு செயல செஞ்சிருவோம். செஞ்சுட்டு பின்ன கவலைப்படுறது. ஐயோ! இத செய்யாம இருந்திருக்கலாமோ? இத சொல்லாம இருந்திருக்கலாமோ? அப்படின்னு நெனச்சு நெனச்சு, அதையே வார கணக்குல, இல்ல மாச கணக்குல, வருஷ கணக்குல கூட கவலைப்படுறது. அப்புறம் அதுக்கப்புறமாவது விழிப்பு நிலையில பண்றோமா? அப்பயும் மறந்துட்டு மறுபடியும் ஏதாவது ஒரு செயல திருப்பி திருப்பி செய்றது, கவலைப்படுறது. இப்படிதான் வாழ்க்கை ஓடுது. இப்படிதான் துன்பத்தையும் பெருக்கிக்கிறது. இப்ப ஏற்கனவே சினம் தவிர்த்தல பத்தி பார்த்தோம். ஆசைக்கு தடை வரும்போது, அந்த தடைக்கு நாமளே காரணம். அப்படின்னு நாமளே காரணமா இருந்தா, அத கவலைன்னு புரிஞ்சுக்கிறோம். இப்ப கவலை தோன்றுவதற்கு நாமே காரணமா இருக்கோம். கவலைக்கான செயலையும் நம்மே செஞ்சுட்டு, அத நெனச்சு நெனச்சு கவலைப்படுறது. அப்போ நம்ம கூட யோசிப்பேன் நான் ஒரு டைமு. மகரிஷி நன்மணி ஐயா கூட போன உரையில கூட சொன்னாருன்னு நெனைக்கிறேன். இப்ப மகரிஷி அவங்க கொடுத்த தத்துவத்துல, எண்ணல் ஆராய்தல்ங்கிற பாடத்துல வெற்றி பெற்றிருந்தா, அடுத்தடுத்து ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், அடுத்து கவலை ஒழித்தல் வரைக்கும் வர வேண்டியதில்லைல. இப்ப மகரிஷி அவங்களுக்குமே இது தெரியும் தானே! எண்ணம் ஆராய்தல்ல எல்லாருமே முழு வெற்றி பெற்றுருவாங்களா? வெற்றி அப்படி வெற்றி கிடைக்கலைன்னா, அடுத்தடுத்து இதெல்லாம் இருக்குப்பா. இந்த தத்துவத்தை எல்லாம் தாண்டி வந்தா தான், நான் யாருங்கிறத உணர முடியும். அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஒரு செயல செய்யும்போது, விழிப்பு நிலையில இருந்தா, எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ணலாம்? இயல்பான சூழ்நிலையில இருக்க முடியும். இப்ப இந்த கடந்த கால சூழல்ல நினைக்கிறோம் பார்த்தீங்களா? இது பெரும்பாலும் எதுவா இருக்கும்? பொருளாதாரத்த பத்தி தான் இருக்கும். இப்ப ஒரு தொழில் பண்ணி நட்டமாயிடும். பொருள் இழப்பா இருக்கலாம், உடல் நலக்குறைவா இருக்கலாம். இன்னும் பல பேர் தனது வாழ்வாதாரத்தை எல்லாம் நெறையா இந்த சீற்றத்தால நெறைய பேர் வாழ்வாதாரத்தை எல்லாம் இழந்துட்டாங்க. இதையெல்லாம் நெனச்சு நெனச்சியே அவங்க என்ன பண்ணுவாங்க, மீண்டு வர முடியாத ஒரு சூழல்ல இருக்கும். சரி போனது போகட்டும். இனிமேலாவது நம்ம வாழ்க்கையில செய்ற தொழில நல்லபடியா செய்யலாம் அப்படின்ட்டு நெனச்சு அத உணர முடியறதில்ல. அத நெனச்சு நெனச்சே இருக்கிறதையும் நஷ்டப்பட்டு, உடம்பு, மனசு வீணாகி தான் போயிடுது. இப்ப மகிழ்ச்சி அவங்க கவலைக்கு 2 வகையா பிரிக்கிறாரு. ஒண்ணு இனிமே கவலை வரக்கூடிய அளவுக்கான செயல செய்யாம இருப்பது, அல்லது கவலைய உருவாக்கிக் கொள்ளாம இருப்பது. 2வது கடந்த கால அனுபவத்தினால பெற்ற கவலைய மனசுலருந்து தூக்கி எறிவது. இதுதான் பெரிய பிரச்சனை. கடந்த காலத்துல இருக்கிற அந்த கவலைய தூக்கி எறிஞ்சிட்டாலே நம்மளுக்கு பல பிரச்சனைகள் சால்வ் ஆயிடும் இல்லைங்களா? அப்ப என்ன கவலையா மாறுறதுக்கு எது காரணம்னு இன்னொன்னு சொல்றாரு பாருங்க. அதாவது ஒரு சமயத்துல அதாவது திறமை இல்ல. ஆ திறமை இல்லைங்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அந்த திறமைங்கிறது மாறுபடுது. இப்ப சமுதாயத்துல அந்த திறமை இல்லைங்கிறத கூட எப்படி எடுத்துக்கிறாங்க? இப்ப ஒருத்தர் நல்லா சம்பாரிக்கிறாரு. ஆனா மத்தவங்கள பார்த்து, பாரு அவங்க அண்ணன் தம்பியே நல்லா சம்பாரிக்கிறாங்க. இவன் அந்த அளவுக்கு சம்பாரிக்கல. இவனுக்கு அந்த அளவுக்கு திறமை இல்ல. அப்படின்னு இப்படிதான் கணிக்கிறாங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து, பொருளாதாரத்துல பார்த்து. ஆனா மகரிஷி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆ ஒருத்தர் அ அறிவின் உழைப்பாலும் மகரிஷி அவர்கள் சொல்வது, ஒருவன் தன் உடலின் திறனாலும், அறிவின் திறனாலும் பொருளீட்டி தன் தேவையை பூர்த்தி செய்ய முடியாத நிலையில இருப்பவன் தான் திறமையற்றவன்கிறாரு. தன் தேவையவே பூர்த்தி செய்ய முடியாம இருப்பவங்கள திறமையற்றவன்கிறாங்க.
இப்போ தானும் நான் திறமையாக தான் இருக்கேன் அப்படின்ட்டு ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, பொருள் சேர்க்க ஆரம்பிக்க நிறைய சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அது போயிட்டே இருக்குது. அதுக்கு ஒரு முடிவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, பொருளாதாரத்தில் அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா? அதனால அவங்களும் சேர்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ மகரிஷி அவங்க வந்து அடிக்கடி சொல்வது என்னன்னா, இப்போ உன்னுடைய குறிக்கோள் எதுவானாலும், எவ்வளோ வேண்டுமானாலும் அது பொருளோ வேற எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு இலக்கு வைத்துக்கொள். இப்போ அதை அடைஞ்சதும் வேறு ஒரு இலக்கை தேடி செல்ல மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதியோடு இருக்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஒரு உதாரணமாக பார்த்தோம்னா, இப்போ அவர் வந்து ஒரு 50 லட்சம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ அவருக்கு அந்த சூழல் அமையுது. 50 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறாரு. போதுன்னு நிறுத்துவாரா? அடுத்து ஒரு 5 கோடிக்கு ஒரு நிர்ணயம் பண்ணுறாரு. அப்போ அதுக்கும் ஓடி ஓடி உழைக்கிறாரு. அப்போ அவர் நினச்ச மாதிரி அந்த 5 கோடியும் அடைஞ்சிடுறாரு. அப்போ அவருக்கு வந்து அந்த வருவாய் வந்து நல்லா வந்துகிட்டே இருக்கும்போது, இன்னும் அடுத்து போகலாம் போகலான்ட்டு போயிட்டே இருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் நல்லா வந்துடுறாரு. அப்போ அவருக்கு வந்து அந்த தேவைங்கிறது போய் அந்தஸ்து போய் கடைசியில் என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு ஒரு அது கௌரவ பிரச்சனையாக மாறிடுது. ஒரு புகழுக்காக இன்னும் அவருக்கு மேலே இருக்கிறவங்களோட போட்டி போட்டு அவரை விட நான் மேலே வரணும் அப்படிங்கிற மாதிரி வர்றாரு. அப்போ அதுக்கும் அந்த அளவு வந்த உடனே அந்த இடத்த தக்க வச்சுக்கணும். ஏன் இவனுக்கு கீழேயும் போகக்கூடாது, இன்னும் அவனும் நம்மளுக்கு மேலே வந்துடுவானா அப்படிங்கிற ஒரு கவலையும் வந்துடுது. நிறைய பணம் சேர 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 ஒரு கவலையும் வந்துடுது. அந்த புகழுக்காகவே அதை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுலையே ஒரு கவலை இருக்குது. இப்போ ஒன்று என்ன பண்ணுறாங்க, கடந்த காலத்தில் நினச்சி கவலைப்படுறது, இல்லைன்னா எதிர்காலத்தில் நினச்சி கவலைப்படுறது. இந்த இன்றைய சமுதாயத்தில் எல்லாருடைய சூழ்நிலை இப்படி தானே இருக்குது. இப்போ அந்த மகரிஷி அவங்க சொல்கிறது என்னென்னா, இப்போ ஒருவர் வந்து அவங்களுடைய இலக்கை அடைஞ்சிட்டிங்களா, நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிங்களோ அந்த இலக்கை அடைஞ்சிட்டிங்க, உங்களுக்கு தேவையானதெல்லாம் வந்துடுச்சு. இப்போ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் உழைப்பை வந்து நிறுத்தாதீங்க. இப்போ உங்கள் உடல் திறனையும் அறிவின் திறனையும் சமுதாயத்துக்கு தரணும்னு ஒரு சங்கல்பமாக எடுத்துக்கணும்னு அறிவுறுத்துறாரு. இப்போ இந்த கருத்தை வந்து சமுதாயத்தில் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, தனக்கு பின்ன தன் மக்கள், மகன்கள், மகள்கள், இப்போ அவங்களுடைய வாரிசு, இவங்க தான் சமுதாயமாக நினச்சிக்கிறாங்க. இப்போ அப்படி தானே சமுதாயம்னா என்னன்னே புரியாமல் தானே போயிடுச்சு. இப்போ நம்ம பிள்ளைங்களை வந்து நல்லா படிக்க வச்சு அவங்களோட அறிவின் திறனால் உடல் உழைப்பால் வாழ கற்றுக் கொடுக்கணும், அறநெறியோட வாழ கற்றுக் கொடுக்கணும். இப்போ இதை தான் வந்து நன்மணி ஐயா அடிக்கடி அவங்களும் சொல்லுவாங்க, உரையிலெல்லாம் சொல்லுவாங்க. மகரிஷி ஐயா அவங்களும் சொல்கிறது, தன் உடல் உழைப்பாலும் அறிவின் திறனாலும் வாழ்வதென்ற முடிவும் அப்படின்னு ஐந்தொழுக்க பண்பாடுல சொல்கிறார் இல்லைங்களா. இன்றைய தலைமுறைக்கு இதை தான் நம்ம கொடுக்கணும். இப்போ பெற்றவங்களுடைய சொத்தை எதிர்பார்க்காதபடி கொண்டு வரணும். அப்போ அந்த பிள்ளைங்களே அப்பா அம்மா சேர்த்த சொத்து அவங்க யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்னு அவங்களே நினைப்பாங்க, சொல்லுவாங்க. அப்போ இந்த தேவைக்கு மேலே உள்ள பொருளை வந்து தேவைக்கு இல்லாமல் இருப்பவங்களுக்கு கொடுத்து வந்து உதவணும். நிறைய பேருக்கு அந்த எண்ணம் வர்றது இல்லையே. நிறைய பேரை பார்க்குறோம், அந்த எண்ணமே நிறைய வச்சுருந்தா கூட அந்த எண்ணம் வர மாட்டேங்குது. இப்போ சாதாரணமாக இருக்கிறவங்க கூட ஓடி ஓடி உழைக்கிறாங்க, ஒரு வீடை கட்டுறாங்க, அப்புறமும் ஓடிட்டே இருக்கிறாங்க, அப்புறம் ஒரு இடம் வாங்குறாங்க, கட்டுறாங்க, இந்த பிள்ளைக்கு வேணும் அந்த பிள்ளைக்கு வேணும் அப்படின்ட்டு எல்லாம் ஒரு அவங்க கடமை முடிஞ்சு நிற்கும்போது பார்த்தா அவங்களுக்கு வயசு என்ன ஆகுது, 70 80 ஆயிடுது. அப்போ அவங்களோட உடல் நலம் பாதிக்குது. ஐயோ எதையுமே அனுபவிக்க முடியலையே, மகிழ்ச்சியே இல்லாமல் வாழ்க்கையில் இருக்குது, என்னடா வாழ்க்கைன்னு சலுத்துக்குவாங்க. அப்போ அந்த நேரத்தில் அவங்களுக்கு அந்த கவலை வரும், என்ன வாழ்க்கை அப்படின்ட்டு. அப்போ இந்த மகரிஷி அவங்க வந்து ஒன்று அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கவலைப்படுறோம், இல்லைன்னா போனதில்லை. இப்படியே வாழ்க்கையை வந்து வயசும் ஆயிடுது, வாழ்க்கையும் முக்கால்வாசி இப்படியே நம்ம முடிச்சிடுறோம். இந்த கவலை வந்து மகரிஷி அவங்க வந்து இதை 4 காரணம் சொல்கிறாரு பாருங்க. ஒன்று வந்து தேவைக்கு இருப்புக்கும் உள்ள வித்தியாசம் கவலையாக மாறும் அப்படின்ட்டு.
இப்போ பெரும்பாலான உலக மக்களின் கவலைக்கான காரணம் இதுவாக தானே இருக்குது. நடுத்தர மக்களுக்கு பொருளாதாரத்தில் உள்ள கவலைகள் தான் அதிகமாக இருக்கும். இப்போ தேவைக்கும் இருப்புக்கும் உள்ள இடைவெளியை சரியாக அமைத்து கொள்ளாதது கவலைக்காகுது. அந்த தேவையும் இருப்பையும் நம்ம சரியாக அமைக்காததுனால தானே அதையும் கவலைப்படுறோம். ரெண்டாவது பாருங்க, எதிர்பார்ப்புக்கும் நடப்புக்கும் உள்ள வித்தியாசம் கவலையாக மாறுது. முதல்ல சொன்ன காரணம் பொருளாதாரத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டது. ரெண்டாவது அனுபவ ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் ஆகுது. மூணாவது பாருங்க, நமது எண்ணங்களுக்கும் பிறரது எண்ணங்களுக்கும் உள்ள வித்தியாசம் கவலையாக மாறுது. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாததுனால ஏற்படுறது. முக்கியமாக உறவுக்குள்ள தான் ஏற்படும். வீட்டில், உறவுகளில், நட்புகளில். இப்போ வெளியே உள்ளவங்க கிட்ட பாருங்க, புரிதல்ங்கிறது பொதுவாக கவலையாக அது மாறாது. இயற்கை நாளாக பார்த்தீங்கன்னா, இயற்கை நியதிக்கும் நடைமுறை வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசம் கவலையாக மாறும். இது சமுதாயத்தில் எல்லோருக்குமே பொதுவானது. இந்த 4 காரணங்களில் முதல்ல சொன்ன அந்த 3 காரணங்களால தான் பெரும்பாலான கவலைக்கு மூலமாக இருக்கும். இந்த 3 கவலையை சிந்தனை மூலமாக இனிமே கவலை இல்லாமல் இருப்பது நமது பொறுப்பு அப்படின்னு இருக்கணும். இப்போ கண்டிப்பாக இதுக்கு நாம தானே பொறுப்பு. இப்போ நான் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன், இதுக்கு வீட்டில் உள்ளவங்க இல்லை, வெளிநபர்கள்னு நினைக்கிறேன், அவங்களும் இல்லை. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நான் தான். ஆனால் இவங்கெல்லாம் 1000 சொன்னாலும் செஞ்சாலும் இந்த கவலையாக நான் மாற்றிக்கிறதும் சிந்தனையால் கவலை இல்லாமல் செய்வதும் என்னோட பொறுப்பு தானே. இப்போ அது சரி, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அதெல்லாம் சாத்தியம்தான். நான் மற்றவங்களோட நம்ம ஒப்பீடு செய்யாமல் நாம் மட்டும் நம்மளை மட்டும் கருத்தில் வச்சு செயல் செய்யணும். இப்போ நம்ம செயலையோ முயற்சியோ பார்த்து அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கன்னு இருக்கக்கூடாது. நம்மக்கிட்ட கவலையெல்லாம் நிறைய, எல்லாருமே எல்லா கவலையும் நிறைய வச்சிருக்கிறோம். அதில் பாருங்க, பெரும்பாலும் நம்முடையதாக இருக்காது. சொந்தங்கள், நண்பர்கள் சுற்றத்தில் எல்லாம் என்ன நினைப்பாங்க, அப்படிதான் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கன்ட்டு. ஏன்னா ஏற்கனவே சில செயல்கள்லாம் நடந்திருக்குது. அது மூலமாக நமக்கு கிடைத்த அனுபவம் தான் இதெல்லாம். அதனால இந்த கவலைகள்லாம் இருக்குது. அப்போ இந்த மாதிரி கவலைகளை எடுத்து போட்டோம்னாலே நமக்காக வாழ்கிறோங்கிறத நம்ம ஏற்றுக்கணும். அப்போ மகரிஷி சொல்றார் பாருங்க, சமுதாயத்துக்கு நமக்கு ஒரு 2 தொடர்பை மட்டும்தான் வச்சுக்கணுங்கிறார் ஐயா. இப்போ நம்மால சமுதாயத்தில் எந்த துன்பமும் வரக்கூடாது. ரெண்டாவது, கர்மயோகத்தின் அடிப்படையில் தொடர்பு வச்சுக்கணும். ஏன்னா சமுதாயத்தில் தான் நமக்கு நிறைய கொடுத்துருக்குது. இந்த சமுதாயத்தில் தானே நிறைய பெற்று இருக்கிறோம், கொடுத்து கொண்டும் இருக்குது. இப்போ பலருடைய உழைப்புனால அதை பொருட்களாக நம்ம வாங்கிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ அதை ஈடு செய்ய நம்முடைய உழைப்பை கொடுத்தாகணும். இந்த 2 தொடர்பு தான் சமுதாயத்துக்கு நமக்கு இருக்கணும். இந்த 2 செயலை எல்லோருமே சரியா செய்கிறாங்களா? கண்டிப்பா இல்லை. இப்போ மற்றவங்களுக்கு துன்பம் கொடுத்து தன் தேவையை நிறைவேற்றிக்கிறதுக்காக இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்கறதே சாதாரண விஷயமா ஆயிடுச்சு. இப்போ சமுதாய கடன்களை திருப்பி கொடுக்கறது இல்லை. இந்த 2 விஷயத்தை எல்லாருமே கடைபிடிச்சாங்கன்னு வைங்க, மகரிஷி தந்த இரண்டொழுக்க பண்பாடு சமுதாயத்துக்கு, ஏன் உலகத்துக்கே வந்துடும். இரண்டொழுக்க பண்பாடு வரணும், அதுதான் எல்லாருடைய எண்ணமும். அடுத்து பாருங்க, செயல் விளைவு என்ற ஒன்று இருக்கு பாருங்க. இதன் மூலம் நம்ம என்ன உணர்ந்துக்கிட்டோம்? நம்ம ஒருவருக்கு துன்பம் கொடுத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு துன்ப உணர்வு இருந்ததோ அதே அளவு துன்பம் காலத்தால் நமக்கே வந்துடும். இந்த விளைவுக்கு பயந்து மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்க மாட்டோம். அது சுயநலம்தான், பரவாயில்லை, அதுக்காண்டியாவது நம்ம கொடுக்காம இருப்போம் இல்லையா? இப்போ இந்த தத்துவத்தை சமுதாயத்தில் புரிய வைக்க முடியல.
மகரிஷியோட தத்துவம் சமுதாயத்துல இன்னும் பெரும்பாலும் போய் சேரல. ஒரு துன்பம் கொடுத்தா அது நிச்சயமா நமக்கோ இல்லை நம்ம சந்ததிக்கோ அது காலத்தால வந்தே தீரும் அப்படிங்கிறது இன்னும் நிறைய பேருக்கு புரிய வைக்க முடியல. பல பேர் இன்னும் அதை பல விதமா கூட புரிஞ்சிருக்கிறவங்க. செயல் விளைவு தத்துவத்தை இன்னும் நம்ம தான் கொண்டு போய் அதை சேர்க்கணும். அப்ப நாம செய்த செயல் எவ்வளவு துன்பத்தை பிறருக்கு எந்த அளவுக்கு நம்ம துன்பம் கொடுக்கிறோமோ அதுக்கு சமமான எதிர் விளைவு செய்தவங்களுக்கு திரும்பி வந்துடும். இப்போ ஒருத்தவங்களுக்கு சின்னதாகவும் இருக்கும், ஒருத்தருக்கு பெருசாகவும் இருக்கும். இப்போ ஒரு சின்ன உதாரணத்துல ஒரு பொருள் வசதி உள்ளவங்க கிட்ட ஒரு 5000 ரூபாய் தொழில் மூலமா இல்லை வேறு எப்படியா ஏமாத்தி வாங்கிடுறாங்க ஒருத்தர். இப்போ அவருக்கு இந்த ஏமாறுனவங்களுக்கு அந்த அளவுக்கு துன்பம் இருக்காது, அவர் கொஞ்சம் சாதாரணமா போயிடும். இப்போ நடுத்தரமான பொருள் வசதி உள்ளவங்க கிட்ட ஒரு 2000 ரூபாய் ஏமாத்திடுறாரு. இப்போ அவருக்கு ஓரளவு வருத்தம் இருக்கும், அது இவங்க ஓரளவு பாதிக்கும்னு வைங்களேன். இப்போ 3வது நிலையில இருக்கிறவங்க, வறுமையான நிலையில உள்ளவங்க கிட்ட 1000 ரூபாய் ஏமாத்தி வாங்குறாரு. இப்படி 3 விதமா இருக்கு பார்த்தீங்களா. இப்போ அந்த 3வது வறுமையில உள்ளவங்க கிட்ட இருக்கிற துன்ப அலை அதிகமா இருக்கும். ஏன்னா அது அவருடைய வாழ்வாதாரம். இப்ப அந்த பணத்தை ஏமாத்தி இல்லை திருடியோ எப்படியோ வாங்கிட்டு போயிட்டாங்க. அந்த மனம் அவங்களுக்கு வருந்த இந்த அலை அதிகமா வரும்போது விளைவு இவங்களுக்கு அதிகமா இருக்கும். இப்படிலாம் எந்த ஒரு செயலா இருந்தாலும் செய்தவங்களுக்கு துன்பம் திரும்பி வரும். ஆனா இது ஏன் வருது, இது நம்ம என்ன செஞ்சோம், எப்படி வருது அப்படின்னே தெரியாது. நிறைய பேருக்கு தெரியாது, எப்ப செஞ்சது எப்ப எல்லாம் வரலாம். அப்ப இதுதான் இயற்கையின் ரகசியம், இதுதான் இயற்கை நியதின்னு சொல்றாரு. அப்ப இந்த நன்மணி ஐயா அறிவுத்திருக்கோயில் மலர் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துக்கு அறிவுத்திருக்கோயிலின் மலர் என்ற புத்தகத்துக்கு நன்மணி ஐயா ஒரு கட்டுரை எழுதுறதுக்காக கேட்டுட்டாங்களாம். அதாவது செயலுக்கு விளைவா விளைவுக்கு விளைவா என்ற தலைப்புல கட்டுரை எழுதினாராம். இந்த தலைப்பிற்கான சந்தேகத்தை ஒருவர் கேட்டிருக்கிறாரு ஐயாட்ட. இப்போ ஐயா சொல்லியிருக்கிறார், மகரிஷியின் தத்துவங்களை ஆழ்ந்து ஆராய்ந்து உள்ள போய் பார்த்தா இதற்கான விளக்கம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாராம். இப்போ மகரிஷியின் தத்துவங்கள் எல்லாம் சூத்திரம் மட்டும்தான் இருக்கு, அதனை அன்றாட வாழ்க்கையில பொருத்தி பார்க்கும்போது அதற்கான விடை கிடைக்கும் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த தத்துவங்களை நம்மளும் என்ன பண்ணோம், ஆராய்ந்து பார்க்கணும். ஒவ்வொன்றும் அதை பொருத்தி பார்க்கும்போது பல விடைகள் நமக்கு கிடைக்கும். ஐயா நன்மணி ஐயா அப்படிதானே பல ஆராய்ந்து பண்ணி நம்மளுக்கெல்லாம் கொடுக்குறாரு. அது போல் நம்மளும் ஆராய்ந்து பார்க்கும்போது நமக்கு பல விடைகள் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ நம்ம செய்கிற செயல் ஒவ்வொன்றும் விளைவறிந்த விளைப்பு நிலையில் இருந்து செய்யணும். பல பேர் கேள்வி என்னன்னா, எத்தனை பேர் மற்றவங்களுக்கு துன்பம் கொடுத்து அநியாயமாக சம்பாதிக்கிறாங்க, எவ்வளோ பொய் சொல்லி சம்பாதிக்கிறாங்க, அவங்கெல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நியாயமா நேர்மையாக நல்லா கஷ்டப்படுறோம், ஆனால் நம்ம கஷ்டப்பட்டுகிட்டே தானே இருக்கிறோம் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க நேர்மை இல்லாமல் சம்பாதிக்கலாம், பொருள் ரீதியாக நல்லா இருப்பாங்க, ஆனால் உணர்வு ரீதியாக பார்த்தா பல துன்பங்களை அவங்க அனுபவிப்பாங்க, வெளியே தெரியாது. அதாவது இந்த தூரத்து பச்சைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இங்கேருந்து தூரத்துலேருந்து மலையை பார்க்கும்போது நல்லா இருக்கும் பச்சை பசேல்னு, பக்கத்தில் போய் பார்க்கும்போது தான் அதனுடைய கரடு முரடெல்லாம் தெரியும். அது போல தான் அவங்க உள்ளே போய் பார்த்தா தான் அவங்க எந்த அளவில் துன்பப்படுறாங்க அப்படின்னு தெரியும். அப்போ ஒரு செயலை செய்யும்போதே அதுக்கு விளைவு வருது, அப்போ நான் என்ன பாவம் பண்ணேன், ஏன் இப்படி என் பிள்ளைங்களுக்கு வருது அப்படின்னு ரொம்ப நொந்துக்குவாங்க. தெரியாது அவங்களுக்கு இந்த தத்துவங்களை, ஆன்மீக தத்துவங்களை எல்லாம் ஏதாவது ஒன்று எடுத்து சொன்னால் கூட அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க, அதை ஏற்றுக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு காரணமா, இதனால தான் வந்துச்சா அப்படின்னு ஒரு கேலி பண்ணுற நிலையில தான் இன்னைக்கு இருக்குது. இதை நானும் கூட ஒரு சில இடத்துல சொல்லி பார்த்துருக்குறேன். ரொம்ப சிரமப்படுவாங்க, பொருளையெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, ஆனால்
இப்போ நம்ம சொன்னது மாதிரி மன ரீதியாலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சொன்னோம்னா, இதனால தான் வந்துச்சு அப்படின்ட்டு ஒரு கேலி பண்ற நிலை தான் இருக்குது. அப்புறம் இந்த மகரிஷி அவங்க கூறிய கவலைகள்ல வந்து பாருங்க, கவலைலாம் ஏன் உண்டாகுதுன்ட்டு ஒரு 4 காரணங்கள்ல சொல்றாங்க. அதுல வந்து ஒண்ணு பார்ப்போம். அதாவது தேவைக்கும், இருப்புக்கும் உள்ள வித்தியாசம். தேவை எவ்வளவுன்னு யார் நிர்ணயம் செய்றது? நம்ம தான் செய்யணும். இப்ப அவங்கவங்க சூழ்நிலைக்கேற்ப வருமானத்திற்கேற்றவாறு செய்யணும். இப்போ ஒருத்தருக்கு ஒரு 15,000 வருமானம் வருது. இது இருப்பு. அந்த இருப்புக்குள்ள தேவைய சரி பண்ணா அது துன்பம் இல்ல. இருப்புக்கு மேல தேவைய செஞ்சா அது என்னாகும்? கவலையா மாறும். இப்ப அந்த வாழ்க்கை தத்துவத்தின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது உண்மை என்ன? பசி, தாகம், தட்பவெட்ப நிலையிலிருந்து பாதுகாப்பு. இப்போ உடல் கழிவுன்னு உந்து வேகம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த முதல் 2க்காக நான் கவலைப்படுறேன் அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்க. பசி, தாகத்துக்காக. எங்க சில பேர் இருக்கலாம். நம்ம இறை ஆசிரியர் பயிற்சியில இருப்பவங்க கூட யாராவது ஒருத்தர் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்ப அதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க நம்மோட இருந்த சிந்தனையை கேட்டுட்டு இருக்க முடியாது இல்லைங்களா? உணவுக்காக தேவையை தேடி போயிடுவாங்க. இப்ப இந்த 3வது தேவையான உடல் கழிவுகளை நீக்குவதற்கான பிரச்சனை உள்ளவங்க வேணா இருக்கலாம். இப்ப அது கூட முதல் தேவையில்ல. இந்த பசி, தாகம் இதை சரியான முறையிலையும் அளவுலையும் இப்போ கடைபிடிக்காததுனால தான் உண்டான அந்த பிரச்சனையா தான் இருக்கும். பசி தாகத்துல வந்து அளவு முறையில சரியா இல்லாததுனால இந்த பிரச்சனை உண்டாயிருக்கும். அப்ப இந்த மகரிஷி சொல்றாங்க, இந்த தேவை 3ஐயும் நிறைவேற்றி கொண்ட பிறகும் நாம இந்த சமூகத்தினரை பார்த்து உருவாக்கிக்கிட்டு தான் அப்படிங்கிறாரு. நமக்கு தேவைக்கு மேல அவங்க அப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க, அதை வாங்கியிருக்கிறாங்க அப்படின்ட்டு நம்மளா தேவையை கூட்டிட்டு போய் தேவைக்கு மேல செலவை பண்ணி தானே நம்ம வந்து கடன்ல மாட்டிக்கிறோம். மற்றவங்கள பார்த்து தானே நிறைவேற்றும் போது தானே அது நம்மளுக்கு கவலையா மாறுது. அந்த தேவையினால பல பிரச்சனை வருது. அதுக்காக கடன் வாங்கி கட்ட முடியாம எத்தனை தொல்லைக்கு ஆளாகிறோம். இப்போ பார்க்கும்போது எனக்கு ஒரு காமெடி தான் ஞாபகத்துக்கு வரும். அது காமெடியா இருந்தாலும் இந்த கதைக்கு அது வந்து பொருந்தும். அதாவது ஒரு செந்தில் கவுண்டமணி இருப்பாரு. அவரு கவுண்டமணி வந்து ஏட்டா இருப்பாரு. செந்தில் போலீஸா இருப்பாரு. 2 பேருமே எதிர்த்து எதிர்த்த வீடு. கவுண்டமணி நல்லா சிக்கனமா இருப்பாரு. இந்த செந்தில் என்ன பண்ணுவாங்க, இவன் இப்படி கஞ்ச பையனா இருக்கானே, இவனை எப்படியாவது செலவு செய்ய வைக்கணும் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணுவாரு, அவங்க வீட்டுக்குள்ள செந்தில் வீட்டுக்குள்ள பழைய சோறு, பச்சை மிளகாயை சாப்பிட்டு ஒரு இலையில எண்ணெயை தடவுவாரு. மகன் அதை பார்த்துக்கிட்டே இருப்பான். மகனே, இதை வெளியே யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்ப அந்த இலையில எண்ணெயை தடவி வெளியே கொண்டு வந்து கவுண்டமணி பார்க்குற மாதிரி போட்டுட்டு, இன்னைக்கு நெய் பொங்கல், பால் பழம் சூப்பரா இருந்துச்சு தானடா அப்படின்ட்டு பையன்கிட்ட சொல்லிட்டு பார்க்குற மாதிரி போட்டு போவாரு. தினம் இதே மாதிரியே இலையில எண்ணெயை தடவி கொண்டு வந்து போட்டு அவர் முன்னாடி வெறுப்பேத்துற மாதிரியே பேசிட்டு போவாரு. இவரும் தினம் அதை பார்த்துட்டே இருப்பாரு. ஒரு நாள் அவர் பேசுறத தாங்க முடியாம, இவனே நெய் பலகாரம் பால் பழமா சாப்பிட்டுட்டு இருக்கிறான், இவனை விட நம்ம என்ன குறைஞ்சவங்களா? பதவியில வந்தவன் தானே, நான் மட்டும் சாப்பிட மாட்டேனா அப்படின்ட்டு கடையில போய் விலை அதிகமான பொருளை எல்லாம் வாங்கி தினம் பலகாரமா சாப்பிடுவாரு. அப்போ ஒரு நாள் பலகாரம் பண்ணி அவங்க பையனுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்களா, அப்ப அந்த செந்தில் பையனும் அந்த பையன் கூட விளையாடுவான். இந்த பலகாரத்தை பார்த்துட்டு, இது வரைக்கும் இந்த மாதிரி பலகாரம் தின்னதே இல்லப்பா அப்படிம்பான். ஏன்டா உங்க வீட்டுல தான் தினம் பலகாரம் பண்றாங்களே, தின்னது இல்லைங்கிறியே அப்படின்னு கவுண்டமணி கேட்பாரு. அந்த பையன், ஐயோ எதையோ வளரிட்டோம் போல இருக்குன்ட்டு நான் சொல்ல மாட்டேன்ட்டு எந்திரிச்சு ஓட பார்ப்பான். இவர் விடாம கை பிடிச்சிட்டு, கண்ணா இந்த பலகாரம் எல்லாம் உனக்கு தான், என்னன்னு சொல்லு ராஜா அப்படிம்பாரு. எங்க அப்பா தினமும் இலையில எண்ணெயை தடவி வெளியே போட்டுருவாரு அப்படிம்பா. இந்த நேரம் பார்த்து அவரு இலைய கொண்டு வந்து போடுவாரு. செந்தில் வெளியே கொண்டு வந்து போட்டுட்டு, சூப்பரா இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லுவார் பார்த்துட்டு. இவர் அந்த வெறுப்போடயே போய் கையை பிடிச்சிட்டு, ஏன்டா தினம் எண்ணெயை தடவி இலையில எண்ணெயை தடவி போட்டுட்டு பொய் சொல்லியிருக்கிற பாரு அப்படிம்பாரு. அவர் மாட்டிக்கிட்டு வந்துட்டு, ஆமா உங்களை செலவு பண்ண வைக்க தான் அப்படி செஞ்சேன் அப்படிம்பாரு.
இவர் அப்படியே என்ன பண்றதுன்னே தெரியாம நிப்பார் புரியாம. அப்ப மளிகை கடைக்காரு வந்துருவாரு. அவங்க வீட்டுக்கு வந்து, எவ்வளோ பொருள் வாங்கிட்டு வந்த, பணம் கொடுக்கல, கடனா வாங்கிட்டு வந்தல, பணம் கொடுக்க முடியலையா அப்படின்னு திட்டுவாரு. அப்ப போட்டிக்காக கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியாம அவர்கிட்ட முழிச்சிட்டு நிற்பாரு. இது படமா இருந்தாலும் காமெடியா இருந்தாலும் இது போலதான் எத்தனை இடத்துல நடக்குது. இன்னும் இப்ப அந்த காலத்துலலாம் பாருங்க, நிறைய குடும்பங்கள் இந்த மாதிரி செலவு பண்ணி இருந்த சொத்தை கூட இழந்திருக்கிறாங்க நிறைய வீட்டுல. இப்ப இவங்களெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, திண்ணை கட்ட குடும்பம்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த தேவைக்கு மேல செலவு செய்து சிக்கலை உருவாக்கி கவலைப்படுவது, இது தானா வந்ததா இல்ல நாமளா உருவாக்கியதா? அதுல இன்னொரு உதாரணம் கூட பார்க்கலாம். இப்போ ஒருவர் வந்து அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்றாரு. அந்த கல்யாணத்திற்கான பட்ஜெட்டை போடுறாரு. அந்த செலவு இந்த செலவுன்ட்டு ஒவ்வொன்றா எல்லாம் பார்த்து பட்ஜெட் போடும்போது அது 10 லட்சம் வருது. இப்போ அவர்கிட்ட உள்ள இருப்பு வந்து 5 லட்சம் தான் இருக்குது. மீதி பணத்துக்கு என்ன பண்றதுன்னு கவலைப்படுறாரு. எதை குறைக்கிறது குறைக்க முடியாதுன்ட்டு. அப்போ வீட்டில் உள்ளவங்க இந்த உறவுல என்ன சொல்றாங்க, ஏன் கவலைப்படுறீங்க, மீதியை கடன் வாங்கி செய்யலாம், அப்புறம் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ சுற்றத்தில் இருக்கிறவங்க மற்றவங்க கூட அப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு முறை செய்கிறோம், சும்மா சும்மா செய்கிற விஷயமா, நல்லா செய்வோம், கடன் வாங்கி செய்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பொண்ணுக்காக இருந்தாலும் சரி, ஆணுக்காக இருந்தாலும் சரி, கடன் வாங்கி செய்வோம் அப்புறம் கொடுப்போம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ அந்த கடனை வாங்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டு அதை கட்டுறதுக்குள்ள போதும் போதும்னு ஆகிரும். இப்போ இதை வந்து மகரிஷியை வந்து இது கவலைக்குரிய விஷயம் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த கடனை வாங்கி கட்டிட்டு அதுக்கு கல்யாணத்தையும் பண்ணிட்டு அதை கொடுக்க முடியாம எத்தனை குடும்பங்கள் அது வந்து அவதிப்படுது இல்லைங்களா? இந்த மாதிரி இது வந்து கவலைக்குரியது அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த மகரிஷி அவங்க தத்துவத்தை நல்லா உணர்ந்த நம்ம நன்மணி ஐயா, அவங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் செய்ததில்லை, வீடு கட்டினதில்லை, எந்த ஒரு தேவைக்காகவும் கடன் வாங்கியதில்லை, சமுதாயத்தை பார்த்து தேவைகளை கூட்டி கொண்டது இல்லைன்னு அவர் உரையில் பதிவு பண்ணியிருக்கிறாரு. உண்மையிலேயே இதுதான் ஆரோக்கியமான விஷயம். எல்லோருமே இதை பின்பற்றினா சமுதாயமே ஆரோக்கியமா நல்லா இருக்கும் இல்லையா? அது முடியலையா, நம்ம அருத்தொண்டர்களாவது இதை நிச்சயமா பின்பற்றணும். அப்ப அப்ப அந்த மனிதர் வந்து இந்த 5 லட்சம் கடன் வாங்கி நல்லா சிறப்பா நடத்துறாரு. ஏன் மற்றவங்க பார்த்து சிறப்பா செஞ்சாங்கன்னு சொல்லணும்னு நினைக்கிறாங்க. இப்ப மனசார வாழ்த்தி நல்லா செஞ்சீங்கன்னு சொல்றவங்க கம்மியா தான் இருப்பாங்க. இன்னும் பல பேர் வந்து சாதாரணமா இருக்கிறான், இவனே இவ்வளோ நல்லா செஞ்சிருக்கிறான் பாரு அப்படின்னு போறாமையில பேசுறவங்களும் இருப்பாங்க. அப்ப அதிகமா இருக்கிறவங்க வந்து போராமப்படுறவங்கள தான் இருப்பாங்க. ஏன் அப்ப இவ்வளோ செலவு செஞ்சு பல பேருடைய போராமையை வாங்கிக்கணும், பெருமையையும் வாங்கிக்கணும்? இப்ப மகரிஷி அவங்க சொல்லுவாங்களாம், 2000 பேரை கூப்பிட்டு கல்யாணம் செய்யும்போது அதுல 200 பேர் தான் ஆத்மா வாழ்த்துவாங்களாம். அதுக்கு 200 பேரை கூப்பிட்டு செய்யலாமேன்னு சொல்லுவாங்களாம். இப்படி வந்து இந்த சிக்கனமான ஒரு திருமணத்தை நடத்த ஒரு அமைப்பை வந்து உருவாக்குனாங்களாம். அது அது கூட சில காரணத்தால கலைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம வந்து மற்றவங்களுக்காக நம்ம கடன் வாங்கி கல்யாணம் பண்ணி மற்றவங்க வருத்த அலையும் வாங்கி கடனையும் கட்ட முடியாம கவலைப்படுவது நாமளா கவலையை உருவாக்கிக்கிட்டது இல்லையா? இப்போ அந்த மனிதர் வந்து 5 லட்சத்துல நடத்தி முடிச்சிருந்தா கடன் இல்லை, இந்த போராமைங்கிற அந்த அலையும் தேவையில்லை இல்லையா? இப்போ இதுக்கு வந்து ஒரு கவியை வந்து சொல்லியிருப்பார் மகரிஷி அவங்க. இந்த கடனுக்காக, அதாவது உடல் அளவோ 4 முழம், அதிலே தைத்து உறுத்து முள்ளோ கடுகின் அளவு ஆகும். அதாவது உடல் அளவோ 4 முழம் இருக்கு, அதுல தைத்து உறுத்து முள்ளோ கடுகின் அளவு ஆகுமா. அதாவது உடலுக்குள்ளே இன்பமெல்லாம் கொள்ளை கொண்டு உணர்த்தி வலியை துன்பமாக்குதல் போல் உடல் காக்க, நலம் காக்க, குடும்பம் காக்க உயர்ந்த ஒரு கடமையிலும் கடன் ஏற்பட்டால் உடலில் உள்ள இன்பம் போய்
உருத்து முள் போல் உள்ளத்தை வாட்டி வதை செய்யும் தேர்வீர் அப்படிங்கிறாரு. தம்பெரிய உடம்புல இத்தினோண்டு முள்ளு குத்திட்டா அதை எடுக்கிறதுக்குள்ள எண்ணமெல்லாம் அங்கேயே தான் இருக்கும். சுருக்குன்னு குத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா? அது துன்ப உணர்வா இருக்கும். அப்ப எதுக்காகவும் ஒரு நல்ல விஷயத்துக்காக கடன் வாங்கினா கூட அது என்னாகும், இந்த முள் போல உள்ளத்தை வாட்டி வதைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த கடன்கிறது எவ்வளோ ஒரு துன்பத்துக்குரிய விஷயமா இருக்குன்னு பாருங்க. அப்ப நம்மளுக்கு இந்த இருப்புக்கும் தேவைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க. தேவைக்கு மேல, இருப்புக்கு மேல தேவையை கூட்டுனா அப்ப அந்த இருப்புக்குள்ள தேவையை கொண்டு வந்தா கடன் இல்லை, கவலை இல்லை. இப்ப சிக்கனமா நம்மளால நல்லா நடத்தவும் முடியும். இப்ப இன்னும் சில பேர் சிக்கனம்னா கஞ்சத்தனம்னு நினைக்கிறாங்க. இது கஞ்சத்தனம்ங்கிறது கிடையாது. சிக்கனம் என்பது தேவைகளை மீறாமல் செலவு செய்வது. கஞ்சத்தனம் என்பது தேவைக்கே செலவு செய்யாம இருப்பது. அப்ப தேவைகளை மீறாம, கடனாளியாக இல்லாம, கவலை இல்லாம சிறப்போடு வாழுவோம். இதுவரைக்கும் ஒரு உதாரணம் தான் பார்த்தோம். இன்னும் சில உதாரணங்களை அடுத்த வரும் பகுதியில பார்ப்போம். வாழ்க வளமுடன். இத்துடன் இந்த தத்துவத்தில் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். இந்த வாய்ப்பினை அளித்த தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். இதை செவிமடுத்த அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன்.